தகவல் என்ற தீமின் மூலமாக இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சிறிய தகவலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். இந்த வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுப்பினதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தனக்குள்ளே வேர் இல்லாமையினால் அப்படிங்கிற வார்த்தை. தனக்குள்ளே வேர், ரூட், வேர் இல்லாமையினால் அப்படிங்கிற வார்த்தை. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 5, 6 ஆகிய 2 வசனங்களும் முதல்ல நான் வாசிக்கிறேன். மத்தேயு 13, 5, 6 வாசிக்கிறேன் பாருங்க. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீது போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இதனுடைய விளக்கத்தை எங்க சொல்றாரு? இதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 20, 21 ஆகிய 2 வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா அங்க சொன்ன ஊமையினுடைய விளக்கத்தை இங்க சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? 20, 21ல கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறான். வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் ஒரு சமாச்சாரம் நடந்து போயிடுது. என்ன நடக்குது? 21வது வசனம், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இன்னைக்கு ஏராளமான விசுவாசிகளினுடைய நிலைமை இப்படிதான் இருக்குது பாருங்க. தனக்குள்ள வேறு இல்லை. நான் சொல்லுகிறேன், நம்மளை சுற்றிலும் எப்பொழுதுமே ஆவிக்குரிய மனிதர்கள் அப்படியே இருந்து கொண்டே இருப்பாங்க. எப்பொழுதும் செய்திகளை அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நம்மளை அப்படியே பூஸ்ட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. நம்ம நல்லா வாழ்ந்தல்லாம், எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அனுபவத்திலேயே நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். நல்லா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தல்லாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தால் நான் அவர்களை பார்த்து சொல்லுகிறேன், வாய்ப்புகள் மிக மிக கம்மி. எல்லாரிடத்திலிருந்தும் எல்லாரும் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம், செய்தி மூலமாய் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் நீங்க கேட்கலாம், நல்லது. ஆனா என்னைக்காச்சு ஒரு சில நாட்களில் உங்க வாழ்க்கை சூழல் இந்த மாதிரி இல்லாமல் போகிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் வரும் அல்லவா? உதாரணமா சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு மாணவரா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு காலேஜ் படிக்கிற மாணவராக இருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் பக்காவான கிறிஸ்டியன்ஸு. வீட்டில் இருக்கிறீங்க. ஸ்கூல் டேஸ் வரைக்கும் நல்லா 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிறீங்க. தினந்தோறும் காலையந்தா ஜெபம், சாயந்தரம்னா ஜெபம், ஞாயிற்றுக்கிழமான ஆலயம், சர்ச்சு, ஏராளமான செய்திகளை போட்டு விடுறாங்க வீட்டில். கிறிஸ்துவ பேரண்ட்ஸு பயங்கரமாக அந்த ஆவிக்குரிய நிலைமை அப்படியே பக்காவாக இருக்குது. நல்லா வாழ்கிறீங்க, சந்தோஷம்தான், மகிழ்ச்சியாக இருங்க. ஆனால் ஸ்கூல் முடிஞ்சிட்டு காலேஜில் உங்களை சேர்த்துறாங்க. எங்கேயோ தூரமான ஒரு இடத்துல, நீங்கள் இருக்கிற மாநிலத்திலேருந்து வெளி மாநிலத்துன்னு வச்சுக்கிங்களேன் உதாரணமா, சேர்த்துறாங்க. ஒரு ஹாஸ்டலில் தங்க வைக்கிறாங்க உங்களை. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தினந்தோறும் அந்த ஆவிக்குரிய மன்னாவை கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் தான் வீட்டில் ஊரில் இருக்காங்க, நீங்கள் ஹாஸ்டலில் தனியாக தங்கி இருக்கீங்க. எந்த விதமான வாய்ப்புகளுமே இல்லைன்னு வச்சுங்களேன் உதாரணமா. சர்ச் இல்லை, பாஸ்டர் இல்லை, யாருமே இல்லை. அந்த மாதிரி சூழலில் நீங்கள் விடப்பட்டா உங்கள் வாழ்க்கை எப்படி காணப்படும்? ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வதற்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? எப்படி நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அந்த சூழலில் உங்களால் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரியான சூழலில் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் உங்களுக்குள் ஒரு வேர் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள வேறு இருக்கணும். அதுதான் வார்த்தை சொல்லுது, தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய். எப்பவுமே பின்னால் வந்து ஒரு பேக்கப் இருந்துகிட்டே இருக்கும்னு நினைச்சா வாழ்க்கையில் அது நடக்காது ஐயா. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. நமக்குள்ள ஒரு வேறு இருக்கணும் பாருங்க. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. எல்லாருக்குமே இந்த மாணவர், இந்த காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டை உதாரணமாக சொன்னேன். அதை தாண்டி எல்லா விசுவாசிகளுக்கும் நான் சொல்லுகிறேன், உங்க ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு வேறு இருக்கணும் பாருங்க. அந்த வேறு தான் அந்த பயிரானது நன்றாக முளைத்து கனி கொடுக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும் பாருங்க. நல்ல அருமையான ஒரு சூழல் இருக்கும் போதே நான் நல்லா இருப்பேன்.
அந்த சூழல் இல்லைன்னா அவ்வளவுதான் அவுட்டு. அப்படின்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படி நம்மளால நிலைத்து நிற்க முடியும்? இதை யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதுதான் இங்க சொல்றாரு, தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய். என்ன ஆச்சு? தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் நிலைத்திருக்கிறான். ஆமா, நிலைத்திருக்கிறான். எவ்வளவு நாள்? கொஞ்ச காலம். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறான். ஆனா வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைந்து போய்விடுகிறார். எவ்வளவு பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள் அந்த வேறு இருக்குதா? நீங்க மார்க்கு 4 வாசி பார்த்தீங்கன்னாலும் அதே தான் சொல்றாரு, தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால். லூக்கா 8ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம். மத்தேயு 13, மார்க்கு 4, லூக்கா 8 இந்த 3 சுவிசேஷ பகுதிகளிலும் இந்த கற்பாறையான நிலத்தை குறித்த ஓமையை சொல்லும்போது இந்த 3 ஆத்தர்ஸும் ஒரே மாதிரி சொல்றாங்க பாருங்க. தனக்குள்ளே வேறு இல்லாதபடினால், தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால். கொஞ்ச காலம் மாத்திரம் நல்லா நிலைத்து இருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை. ஏன்? கற்பாறை வெயில் ஏறின போதோ. ஆமா, கற்பாறையில வெயில் எப்படி ஏறும்? காய்ச்சிரும்ல. மத்தேயுல வாசிக்கும் போது மண்ணு ஆழமா இல்லாதபடினால இன்னொரு தகவலையும் சொல்றாரு, மண்ணு ஆழம் இல்லை, கொஞ்சம் இருக்குது. அந்த மண்ணில் வச்சு அந்த விதத்தை, அந்த விழுந்த விதை அப்படியே முளைச்சி எழும்பி வர பாக்குது. ஆனா ஆழமா போக மாட்டேங்குது. மண்ணு ஆழமா இல்லை, ஆழம் இல்லாத மண்ணில் போய் அந்த விதை மாட்டிக்கிடுச்சு. ஆனா இந்த விதைக்குள்ள தனக்குள்ள ஒரு வேர் இருக்குன்னு வச்சுங்களேன், எந்த பாறையா இருந்தாலும் வெடிச்சிட்டு அந்த வேர் உள்ள போகும் ஐயா, உள்ள போகும் ஐயா. எப்பேற்பட்ட வெயில் ஏறினா என்ன, எப்பேற்பட்ட கற்பாறையா இருந்தா என்ன, தண்ணி இல்லாத காட்டுல போய் என்னை ஹாஸ்டல்ல சேர்த்துனா என்ன, எங்க இருந்தா என்ன ஐயா, எனக்குள்ள ஒரு வேர் இருக்குது ஐயா. உங்களுக்குள்ள வேர் இருந்ததுன்னா அருமையா அற்புதமா அந்த விதையிலிருந்து பயிரானது முளைத்து எழும்பியே தீரும். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல இன்னொரு தகவலை நீங்க பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, ஈரம் இல்லாததினால், இதே கற்பாறையான நிலத்தை குறித்ததான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல லூக்கா என்ன சொல்றாருன்னா, ஈரம் இல்லாததினால் அந்த விதையானது உலர்ந்து போயிட்டு. ஈரம் இல்லாததினால். நான் சொல்றேன், ஈரம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கிரியை பாருங்க. நீங்க என்ன தண்ணி இல்லாத காட்டுல உங்களை போட்டாலும், எவ்வளவு பெரிய கற்பாறையான நிலமா அந்த சூழ்நிலை இருந்தாலும், ஈரம் அப்படிங்கிற பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிரியையை பலவிதமான ரிசோர்சஸ் மூலமாக நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஈரங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிரியை. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள மாத்திரம் அந்த ஆர்வமும் அந்த ஆசையும், இந்த தெய்வத்தை நான் உறுதியாக பற்றி கொள்ளணும், இந்த தெய்வ வாழ்க்கையில நான் வளரணும் அப்படின்னு ஆசை மாத்திரம் உங்களுக்கு இருந்துன்னு வச்சிங்களேன், ஏகப்பட்ட சூழ்நிலையை நீங்க வளருவதற்கு ஏதுவான சூழலை பரிசுத்த ஆவியானவர் உங்களை நோக்கி கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். இது 100க்கு 100 உண்மை பாருங்க. ஈரம் இல்லாதனால் உலர்ந்து போயிட்டு. அப்ப ஈரம் இருந்ததுன்னா உலர்ந்து போக வாய்ப்பு இல்லைல்ல? ஆமா, உலர்ந்து போக வாய்ப்பு இல்லை. அப்போ ஏன் தீஞ்சு போகுது? வெயில் ஏறணும்னு ஏன் தீஞ்சு போகுது? தனக்குள்ளே வேறு இல்லாதபடினால். சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் சில நேரங்கள்ல. வெயில் ஏத்துறதுக்குன்னே ஏராளமான நாட்கள் நம்மளை சுற்றிலும் இருக்க தான் செய்வாங்க. ஆனா எவ்வளவு வெயில ஏத்தினாலும், கஷ்டங்களை நம்ம மேல கொண்டு வந்தாலும், வேறு மட்டும் உங்களுக்குள் ஆழமாய் காணப்படும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், எவ்வளவு வெயில் ஏறினாலும் உங்களுக்குள் இருக்கிற வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை டீப்பா நீங்க உள்ள போய் என்ன இங்க சொல்றாரு ஆண்டவர், அங்க என்ன கடவுள் சொல்றாரு அப்படின்னு டீப்பா போகிறது. என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு வேர் உருவாகிறது. தனக்குள்ளே வேறு இல்லாமைனால தானே பிரச்சனை. அப்ப உங்களுக்குள்ள வேறு வரணும் அல்லவா? எப்படி வரும்? எப்படி பாசிபிலிட்டி இருக்குது? வேதவசனத்தை வாசிங்க, ரொம்ப டீப்பா போங்க. அதுதான் ஈரம் என்ற ஆவியானுடைய கிரியை அனுதினமும் அவர் வழங்கி கொண்டே இருக்கிறார் அல்லவா? டீப்பா போயிட்டே இருங்க, உங்களுக்குள் வேறு விட ஆரம்பிக்கும். அந்த வேறு வர 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 நான் சொல்லுகிறேன், நீங்க எப்பேற்பட்ட சூழல்ல நீங்க சிக்கி கொண்டாலும் கர்த்தருக்கு முன்னால உண்மையாய் உங்களால வாழ முடியும். அதனால ஐயோ, சூழ்நிலை இப்படி இல்லையே,
நான் இருக்கிற இடத்துல சர்ச் எதுவும் இல்லையே, கிறிஸ்துவ விசுவாசிகள் யாரும் இல்லையே, தனியாக நான் இருக்கிறேனே. இருந்துட்டு போங்க, சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் அங்கே வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியுமா? நிச்சயமா முடியும். உங்களுக்குள்ள வேறு விடுங்க. தட்ஸ் ஆல். கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சோ இன்றைய தகவல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.